சே, அத்தை இல்லாம இந்த வேலையை நம்மளால முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம அத்தையே கூப்பிட வேண்டியதான். ஆண்டி, ஆண்டி. என்ன இது, நாம தான் இவள மர்மோளே மர்மோளேன்னு எந்த தரம் கூப்பிட்டுட்டு இருப்போம். திடீர்னு இவ இன்னைக்கு கூப்பிடுறாளே, என்னவா இருக்கும்? ஆண்டி, ஆண்டி இங்க வாங்களேன். சொல்லுமா சொல்லு, என்ன? வாங்க ஆண்டி, வந்து இந்த கட்டில கொஞ்ச நேரம் படுத்துருங்க. நம்ம மர்மோளுக்கு நம்ம மேல எம்புட்டு பிரியம். மாமியார் இவ்வளவு நேரம் கால் கெடுக்க சமையலறையில நின்று வேலை பாக்குறாங்களே, அவங்கள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான்னு எவ்வளோ அக்கறை. பொண்ணு என்னம்மா வளர்த்திருக்காங்க ஐயா. சீக்கிரம் ஆண்டி வந்து படுங்க. எந்த ஊர்லயாவது யாருக்காவது இப்படி ஒரு மருமக கிடைக்குமா? எனக்கு அப்படி ஒரு தங்கமான மருமக கிடைச்சிருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் மருமகளே. கிளவி இன்னும் ரொம்ப குசியா இருக்கு. சரி, இன்னும் வேலை முடியல, குசியாவே இருக்கட்டும். இங்க பாருங்க தே, இப்படி எல்லாம் படுக்கப்படாது. படுக்கும் போது வாய் நல்லா மூடிக்கிட்டு கையை ரெண்டையும் சேர்த்து வச்சு கண்ணெல்லாம் மூடிக்கங்க தே. ஓ அப்படியா மருமகளே, சரி சரி. எப்பட ஒரு வழியா வீடியோ கால்ல காமிச்சாச்சு. மருமகளே மருமகளே. என்ன ஆண்டி சொல்லுங்க. எதுக்கு மருமகளே திடீர்னு என்ன கூப்பிட்டு படுக்கலாம் சொன்னேன்? அது வேற ஒண்ணும் இல்ல ஆண்டி, எங்க ஆபீஸ்ல லீவ் கேட்டேன் பாத்துக்கோங்க. இந்த மேனேஜர் பெயர் கொடுக்கவே மாட்டேங்க ஆண்டி. ஓ அப்படியாமா? அதுக்கும் இப்ப நீ என் கூட செல்ஃபி எடுத்ததுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க ஆண்டி, சொல்றேன். சரி, இப்ப என்ன பண்ண? எனக்கு எப்படியாவது லீவ் வாங்கணும்னு ஆயிப்போச்சு. எப்படி லீவ் வாங்குறேன்னு தெரியல. உடனே என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, லீவ் கொடுங்க சாருன்னு கேட்டேன். ஓஹோ, அதான் நான் படுத்து கிடக்க மாதிரி போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்புறியாக்கு. சரி, எப்படியா இப்ப லீவ் கிடைச்சதா இல்லையா? இங்க பாருங்க ஆண்டி, இவ்வளவு சொல்லியிருக்கேன்ல, அந்த போய் லீவ் கொடுக்கலாம்ல. உடனே மேனேஜர் சொன்னா, நீ உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனால லீவ் எடுக்க முடியாது, ஒருவேளை செத்துட்டாங்கன்னா சொல்லு, உனக்கு நான் லீவ் தரேன்னு சொன்னான். அந்த கட்டையில பெறவே என்ன எதுக்கு சாவ சொல்றான்? சாவ சொல்லலத்தை, செத்துட்டா லீவ் தரேன்னு சொன்னான். ஆக அப்போ நான் செத்துட்டேன்னு சொல்லி நீ லீவ் எடுத்துக்க அப்பதானே? அப்படி கூட அந்த போய் லீவ் தர மாட்டேன்ட்டான். உடனே வீடியோ கால் பண்ணிட்டான் பாத்துக்கோங்க. அட பாவி மருமகளே, ஆக நான் செத்த மாதிரி இப்ப வீடியோ கால் எடுத்து அவன்கிட்ட காமிச்சிருக்க அப்படிதானே? ஆமாத்தே, ஆமா. சின்ன பிள்ளைங்க தான் பாட்டி தாத்த செத்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல லீவ் எடுக்கும். ஆனா இவ்வளவு பெரிய குரங்காட்ட வளர்ந்த விட்டு என் மருமக மாமிய செத்துட்டான்னு சொல்லி ஆபீஸ்ல லீவ் எடுக்கா. இவெல்லாம் கூப்பிடுதான்னு கட்டில வந்து படுத்ததுக்கு என்ன கடைசியில புணமாக்கிட்டாலே, உயிரோட புணமாக்கிட்டாலே. எப்பாடா ஒரு வழியா மாமியார் செத்ததா சொல்லி ஆபீஸ்ல லீவ் போட்டாச்சு. இன்னைக்கு நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதான். மார்கோ மார்கோ மாறுகளி, ஜோருகோ ஜோருகோ ஜோருகளி, மார்கோ மார்கோ மாறுகளி, ஜோருகோ ஜோருகோ ஜோருகளி. என்னங்க என்னங்க? என்ன ஆண்டி வாயிலே அலாரம் அடிச்சுக்கிட்டு போகுது, என்னவா இருக்கும்? யோ, எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், எங்கயா போய் தொலைஞ்ச? என்னடி என்னாச்சு? பேப்பர் படிக்க போனேன். ஆமா, அப்படியே பேப்பரை படிச்சு உலக செய்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சரிடி, நான் என்னமும் பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. வாய் ஏதோ நம்ம இருக்கியா? ஒரு கறி இரு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. போய் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வாயா. என்னது கறியா? கறி இல்லன்னா மீன்னால வாங்கிட்டு வா, பரவாயில்லையா? போ போ, எதையாவது நாரில் சாப்பிட்டா தான் வாய்க்கு நல்லா ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடி, போய் வாங்கிட்டு வரேன். மனுஷனை எங்க வீட்டுல நிம்மதியா இருக்க விடுதா? அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான் எந்த நேரமும் வேலை தானே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆபீஸ்ல இருந்து கூட 58 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடலாம். ஆனா என் பொண்டாட்டிகிட்ட இருந்து எத்தனை வயசுல தான் எனக்கு ரிட்டையர் கிடைக்க போகுதுன்னே தெரியல. பாரு, எப்படியாவது இன்னைக்கு கறியை வச்சு சாப்பிட வேண்டியதான். வாய் நம்ம அரிக்குது. ஐயோ, நம்ம வேற இன்னைக்கு லீவை போட்டு வீட்டுல இருக்கமே. கிழவிக்கு வேற வாய் நம்ம அரிக்குதாமே. கறியோ மீனான்னு தெரியலையே. எதையாவது வாங்கினாலும் நம்மளை தானே செய்ய சொல்லும். இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? வாய் நம்ம அரிச்சதுன்னா லைட்டா கத்தி வச்சு சுரண்டணும், இல்லாட்டி செங்கமட்டியை வச்சு தேய்க்கணும். கறி எடுத்து திங்குது கிழவி, கறி எடுத்து. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி எப்படியாவது இந்த கிழவிட்டு இருந்து சமைக்கிற வேலையில இருந்து எஸ்கேப் ஆகணும். அடியே 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 என் குந்தாணி. குந்தாணின்னு கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். என் பொண்டாட்டியை நான் செல்லமா கூப்பிடுவேன். அது யாரு பார்த்தா எனக்கு? இந்த வயசுல யாராவது பொண்டாட்டியை செல்லம் வச்சு கூப்பிடுவாங்களா? மீசை எல்லாம் நரைச்சு போச்சு. காதில நரைச்ச முடி கண்ணத்திலே குத்துது குத்துது. யோ, கிழவன் நான விட்டு இந்த குசார் மட்டும் என்கிட்ட போகலையா? 60 ஆசை வரும். 2 போல் போட்டோம்னா ஆம்புலன்ஸ் தான் வரும். என் மாமனாருக்கு வயசான காலத்துல எல்லாம் இது தேவையா? என் மாமியார் கிட்ட வச்சுக்கிட்டா ஆசை வந்தா ஆம்புலன்ஸ்ல தான் போக வேண்டியது இருக்கும். எங்க இந்த மர்மவா ஆளையே காணோம். ஐயோ, கிளவி நெக்ஸ்ட் நம்மள தானே தேடுது. என்ன பண்றது? எப்படியாவது கிளவிட்டு இருந்து எஸ்கேப் ஆகணுமே. சரி, கிளவி நம்ம பக்கம் திரும்பினாட்டி நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அனார்களி அடியே அனார்களி. அடியே அனார்களி, என் மாமியாரு நான்வெஜ் வச்சா போதும், சும்மா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கோழிக்கறி அப்படி இருக்கும், ஆட்டுக்கறி இப்படி இருக்கும், மீன் கறி எப்படி எப்படியோ இருக்கு முட்டி. ஆமாட்டி, நான் வச்சாலும் அம்புட்டு ருசியா இருக்காது பாத்துக்க. மருமக நம்ம வச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாளே. என் மாமியார் கை பக்குவோம், நடுராத்திரி எஞ்சி கூட கையை நக்குவோம். நானும் 4-5 தடவை வச்சிருக்கேன் டி, அவ்வளவு டேஸ்டா இல்ல. ஆனா கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷத்துல என் மாமியார் வச்ச குழம்பு அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் டி. சரி டி, நான் அப்புறம் பேசுறேன். நம்ம மருமக நம்மளை பத்தி எப்படிலாம் சொல்றா. மருமகளே, எம்மா மருமகளே. ஆண்டி, அங்கிள் நான்வெஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்களா ஆண்டி?
கொடுங்க ஆண்டி, நான் சமைச்சு வைக்கிறேன். கொடுங்க கொடுங்க. என்னது இது? ஆட்டுக்கறியா, கோழிக்கறியா, இல்ல மீன் கறியா? ஐயா மருமகளே, நீ எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு? நீ இந்த போனை பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இரு. இன்னைக்கு வேற ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்க. வீட்டுல வந்து சமைக்கணுமா என்ன? நானே வச்சு கொண்டாரேம்மா. நான் நல்லா டேஸ்டா தான் வைப்பேன். சரி சரிங்க அத்தை. சரி சரி. பாட எப்படியோ ஒரு வழியா தப்புச்சோண்டா சாமி. நான் வீட்டில் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன வச்சு கறி வைக்கலான்னு கறியை வாங்கிட்டு வந்தா நான் சிக்குவேனா? சில்வண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காதடியோ. இந்த நெட்டவெள்ளி கையில யாராச்சும் அவங்க கை வேலையை காட்ட முடியுமா என்ன? இன்னைக்கு அழகா சமைச்சாச்சு. மருமகளே, எம்மா மருமகளே, வாமா வந்து சாப்பிடலாம். அப்படியாத்தே, சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? குழம்பு மனத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டாமா? நீ எதுக்குமா கிச்சனுக்கு வர? போய் டைனிங் டேபிள்ல இருமா, ஆன்ட்டி உனக்கு எடுத்துட்டு வரேன். சரிங்க ஆண்டி. இன்னைக்கு நம்ம மருமகளுக்கு நம்ம கையால சமைச்ச சாப்பாட பரிமாறினா சும்மா ஆடி அசந்து போக போறா. இந்தாமா மருமகளே சாப்பிடு. ஆமாத்த, என்ன குழம்பு இது? மாமா கிட்ட மட்டன் கேட்டான் பாத்துக்க. மட்டன் கிடைக்கலையா, சிக்கன் நாட்டுக்கோழியும் கிடைக்கலையா பாத்துக்க. அதான் மாமா இன்னைக்கு மீன் குழம்பு, அதுவும் ஜிலேபி மீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு மீன் குழம்பு வச்சிருக்கேன் மருமகளே. ஐயோ அத்தை, மீன் சொன்னீங்கன்னா நான் சாப்பிட வந்திருக்கவே மாட்டேன். ஏன் என்னாச்சு மருமகளே? மீனுக்கு இது பிரச்சனையா? ஏன் மருமகளே மீன் குழம்பு சாப்பிட மாட்டியா நீ? அப்படி இல்ல அங்கிள், லாஸ்ட் டைம்ல நீங்க வாங்கிட்டு வந்த மீன் சாப்பிட்டேன்ல, அதான் நல்லா சாப்பிட்டேன்ட்டு இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வந்தேன். லாஸ்ட் டைம் மீன் சாப்பிட்டதுல அதுலயே பிரச்சனை ஆயி போச்சு. என்ன சொல்ற மருமகளே? போன வாரம் மீன் சாப்பிட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதுல ஒரே முள்ளு. இப்பவும் நீங்க வாங்கிட்டு வந்திருக்க மீன் அதே மீன் தானே? அப்போ இதுல அதே அளவு தானே முள்ளு இருக்கும்? வேணாம் தான் வேணாம், முள்ளு குத்திக்கிட்டே இருக்குத்த கையில எல்லாம். ஓ, மீன் முள்ளு இப்போ உன் கையில குத்துது, அதனாலதான் நீ மீன் சாப்பிட மாட்டேங்க. அதான மருமகளே? இருமா மருமகளே, உன் மாமியார் அதுக்கு ஒரு நல்ல இதா முடிவு எடுத்து வருவா பாரு. அடியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு, மரும புள்ள சாப்பிடாம இருக்கா பாரு, சீக்கிரம் கொண்டா. இதோ வந்துட்டேன். என்னடி கிறுக்கி கையில செருப்பு தூக்கிட்டு வந்திருக்க? யோ, ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு ஐயப்பான்னு வீட்டுல சேர்த்துட்டு இருக்கேன். கிரிக்கிரிக்குன்னா போட்டு தள்ளி உன்னை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு பாத்துக்க. ஆமா, மீன் சாப்பிடறதுக்கு செருப்புக்கு என்னடி சம்பந்தம்? அதான் தே, மீன் சாப்பிடறதுக்கும் செருப்புக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒண்ணு இல்ல மருமகளே, நம்ம கால்ல முள்ளு குத்துனா செருப்பு போடுறோம்ல. ஆமா தே, இப்ப அதனால என்ன? அத மாதிரிதான் மருமகளே, சாப்பிடும் போதே கையில முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு இந்த செருப்பு ரெண்டு நீ கையில போட்டுக்க, முள்ளு குத்தவே குத்தாது. ஐயோ ஐயோ அத்தை, உங்க அறிவுக்கு சும்மா ஈடு இணையே கிடையாது தே. ஏண்டி ஆம்புலன்ஸ்ல ஏத்த வேண்டியது என்ன இல்லட்டி? ஒன்னதான் அப்படியே ஆம்புலன்ஸ் வண்டியே கீழ்பாக்கத்தை பார்த்து திருப்பணும் டி. யோ, கால்ல முள்ளு குத்துற செருப்பு தானே போடுவான், கையில முள்ளு குத்துற செருப்பு போட்டா குறைஞ்சா போயிருவான். புது செருப்பு தான் நீயா, மண்ணுல இல்ல. ஆமா ஆமா, அந்த செருப்புல எப்படி இருக்கும் மண்ணு? அதான் எல்லா மண்ணும் உன் மண்டையில தானே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேமோட நம்ம இப்ப பார்க்கலாம். செல்வம் தமிழ்செல்வம், சுரேஷ், கீதம், நூர்ஜகான், தங்கமாரி துரை, பூர்ணா, பிரியா மோடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுல உங்க நேம் கண்டிப்பா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னுமே எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அப்புறம் நம்ம வீடியோ எப்படி இருக்கீங்க கமெண்ட்டையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.